நான் டெய்லி காலைல வந்துச்சு காஃபியில் கீஸ் போட்டு தான் சார். இது நிறைய பேர் சரத்குமார் சார் கூட இதை சொல்கிறாரு. அது உண்மையிலேயே ரிசல்ட் கொடுக்குமா சார்? ஃபில்லிங்காக இருக்கும். இது என்னங்க அதர்வா அவருடைய ஃபிட்னஸுக்கு நான் வந்து புல்லட் காஃபி குடிக்கிறேன் அதுதாங்க எனக்கு ஃபிட்னஸுக்கு காரணம் சொல்கிறாரு. இது என்னங்க புல்லட் காஃபி பார்த்துருவாங்க. அதாவது பொதுவாகவே பேலியோ அல்லது லோ கார்ப் டயட் இருக்கிறவங்க மத்தியில் இது வந்து ரொம்ப பிரபலங்க. புல்லட் ப்ரூஃப் காஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க அது புல்லட் ப்ரூஃப்னா என்ன? அது சாப்பிட்டா குண்டே நம்மளை துளைக்காத. ஜோக் இல்லையா? அதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது என்னன்னா நம்ம நார்மல் காஃபினா பால் போட்டு சக்கரை போட்டு காஃபிலாம் போட்டு குடிப்போம். கிட்டத்தட்ட ஒரு காஃபி குடிச்சாவே ஈஸியாக வந்து ஒரு 150 கலோரி நிறைய சர்க்கரைகள் நமக்கு உள்ளே போகும் சரிங்களா. அது இல்லாமல் ஒரு காஃபியோட நிறுத்த போகிறோம், ஒரு 3-4 காஃபி குடிப்போம். அதை குடிச்சிட்டு நல்லா இட்லி சாம்பார் வடை சாப்பாடு அப்புறம் அது கூட சமோசா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். இன்ஃபேக்ட் இன்னும் அதிகப்படியான கலோரிகளும் மாவுச்சத்தும் உள்ளே போய் உடல் பருமன் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த புல்லட் காஃபிங்கிறது என்னென்னா ஒன்றா பால் அல்லது நிறைய பேர் வந்து பாலே சேர்க்காம வெறும் தண்ணியில் காஃபி பவுடர் போட்டு சர்க்கரை போடாமல் நெய் அல்லது வெண்ணெய் அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுருவாங்க. அதை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது தான் புல்லட் காஃபி. இதில் 2 அட்வான்டேஜுங்க. ஒன்று பார்த்தா நெய் அல்லது வெண்ணங்கிறது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதை ஆக்சுவலாக குடிச்சிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு வேளை உணவே தேவைப்படாது. வேறு எதுவும் கூட ஸ்நாக்ஸோ அதெல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா திகட்டிடும். ஸோ கூடுதலாக நீங்கள் எடுக்கிற ஸ்நாக்ஸோ இல்லை ஈவன் சிலர் வந்து இதை குடிச்சிட்டு கொஞ்சம் நெய் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டு காலை உணவே கட் பண்ணிடுவாங்க. இது மூலமாக கலோரிகளும் மாவுச்சத்தும் ஈஸியாக குறைக்க முடியும். வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும், மதியானம் வரைக்கும் பசி எடுக்காது. உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். அதனால் ப்ராபப்ளி அதர்வா வந்து அதை கடைபிடிக்கிறாரு. ஸோ இது எல்லாரும் இப்போ எடுத்துக்கலாமா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்று ஃபெமிலியலாக உங்களுக்கு ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா அப்படிங்கிற எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாகக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து எல்டிஎல் அளவுகளை கொஞ்சம் அதிகப்படலாம். மற்றபடி வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஏதாவது நீங்கள் கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய மருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து சில சமயம் ஒத்து வராமல் போகலாம். அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா இது குடிச்சா ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னா அர்த்தம் இல்லை. நெய் மிகவும் நல்லது. சிலருக்கு ஒன்று ஒத்துக்காமல் போகலாங்கிறத சொல்லுவேன். மற்றபடி உடல் எடை குறைக்க வருவவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் ஒன்று நீங்கள் காலையில் புல்லட் காஃபி குடிச்சிட்டு நைட்டு சமோசாவும் பஜ்ஜியும் பிரியாணியும் சாப்பிட போகிறீங்கன்னா அது டெஃபினட்டாக வந்து பிரச்சனை. ஓவராலாக நீங்கள் கலோரிகள் கம்மியாக மாவுச்சத்து கம்மியாக நல்ல புரதங்கள் மற்ற ஆரோக்கிய கொழுப்புகள் நல்ல காய்கறிகள் ஃபைபர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு உணவு முறை பயன்படுத்தி நல்ல உடற்பயிற்சிலாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க பசியை ஒரு வேளை அடக்கிறதுக்காக வேற சக்கரை போட்டு காஃபியை குறைக்கிறதுக்காக இதை நீங்கள் ஒரு வேளை உணவாக பயன்படுத்துறீங்க, ஸ்நாக்ஸாக இல்லாமல் ஒரு வேளை உணவாக பயன்படுத்துறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உடல் எடைக்கு உதவும். ஆனால் இது ஸ்நாக்ஸாக பயன்படுத்திட்டு கூட பஜ்ஜி போண்டா சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் அதர்வா மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆக முடியாது. அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.